அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இப்போது சாக்லேட் மாடல் டிசைன் எப்படி தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கேன்வாஸுக்கு நெக் டிசைனில் மேலே 2.5 இன்ச்சு கீழே 3 இன்ச்சு குறித்து ஒரு பாக்ஸ் போடுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் ஏற்கனவே கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு எப்படி வெட்டுறேன்னு போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கேன்வாஸுக்கு மட்டும் நான் அந்த ப்ளவுஸில் வெட்டின அளவு அப்படியே மேலே 2.5 இன்ச்சு கீழே 3 இன்ச்சு கழுத்து கீழே நம்மளுக்கு அகலமாக வரணுமில்லைங்க, அதனால் கீழே 3 இன்ச்சு அதை போட்டு இப்போ வளைவு எடுத்துருக்கிறேன். இப்போ அதை கேன்வாஸில் அந்த பக்கம் அதே மாதிரி ட்ரேஸ் எடுத்து கழுத்து பகுதி இப்படி வரைஞ்சிக்கிறோம். இப்போது எல்லாமே சென்ட்ரு பகுதியில் சரி பாதியாக நம்ம இப்படி அர்க்காத்து போட்டுக்கிறோம். அதே மாதிரியே நம்ம கேன்வாஸையும் அது மேலே வச்சு பின் பண்ணிக்கலாம். குண்டூசியில் பின் பண்ணி அந்த நெக் பகுதி அப்படியே ஏகமாக அடித்து திருப்பிக்கலாம். கழுத்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக வரணுங்கிறதுக்கோசரம் நம்ம இப்படி கேன்வாஸ் வைக்கிறோம். இப்போ சென்டரில் பாருங்கள், இப்படி ஒவ்வொரு குண்டூசி இப்படி குத்திட்டு அந்த கழுத்து பகுதியை அப்படியே வளைவாக அடிச்சுக்கலாம். அப்படியே ஒரே மாதிரி அடிச்சுக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக வருதுங்கிறதுனால வேகமாக வச்சுருக்கிறேன். மற்றபடி நான் சொல்கிறது உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கழுத்து பகுதி 1/4 இன்ச்சு விட்டு ஏகம் வெட்டிக்கலாம். வெட்டி ஒரு அர்க்காத்து போட்டோம்னா நம்மளுக்கு கழுத்து பார்க்குறக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. இப்போ கேன்வாஸ் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படி வெட்டிக்கலாம். உள்ளே போகிற கேன்வாஸ் தானே, அதனால் அப்படியே பிரச்சனையில் வச்சு அடித்து இப்படி வெட்டிக்கலாம். இப்போ அர்க்காத்து போட்டு திருப்பிட்டோம்னா மெயின் கிளாத்துக்கும் லைனிங்க்கு சென்டரில் இந்த கேன்வாஸ் நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த லைனிங் மேலே அப்படியே படிமான தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு வெட்டி இருக்கிறோம்லங்க, அதை உள்ளுக்குள்ளே படிமான தையலாட்டு இப்படி உள்ளே போட்டோம்னா தான் கழுத்து நம்மளுக்கு நல்லா திரும்பி கொடுக்கும். இப்போ மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே இப்போது சுற்றி வர ஏகமாக ஒரு தையலை ஓட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஏகமாக இந்த மெயின் கிளாத்தில் லைனிங் வச்சு அப்படியே அடிச்சுக்கலாம். ஏகம் ஒரே மாதிரி அப்படியே ஓட்டிக்கலாம். ஓட்டி கீழே நாம் முதுகுக்கிட்ட 2 டாட் பிடிச்சோம். கடைசியில் கீழே பீஸ் கொடுத்து அடிச்சுக்கலாம். இப்போது இதே ஒரே மாதிரி ஓட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இடுப்பகுதியில் இந்த டாட் 2 டாட்டு அளவு ஷோல்டர்லேருந்து சரி பாதி அளவு எடுத்து டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக 4 இன்ச்சு அளவு பிடிக்கணும். நம்ம கழுத்து எந்த அளவுக்கு கீழே இறக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் டாட்டோட அளவு கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். இல்லாட்டி நார்மலாக 3.25 இன்ச்சு வச்சா போது. இப்போ கழுத்து ரொம்ப கீழே இறக்கி வைக்கிறது அப்படிங்கிறனால ஒரு 4 இன்ச்சாக வச்சா தான் கரெக்டாக இருக்குது. இப்போ டாட் பிடிச்சி கீழே பீஸு கொடுத்து அடிச்சுக்கலாம். 3 இன்ச்சுக்கு 2ஆக சரிபாதியாக மடித்து வச்சுருக்கிறேன். அதை கொடுத்து அடித்தோம்னா தான் ஜாக்கெட்டு ஃபினிஷிங் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாம் ப்ளவுஸு வேலை முடிஞ்சுது. இப்போ சாக்லேட் மாடலுக்கு வர்ற சீலை இதில் 2.5 இன்ச் அளவுக்கு நான் வெட்டியிருக்கிற ஓரத்தில் 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சுன்னு 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். 2 பீஸ் எடுத்து இப்படி ஓரத்தில் ஒரு தையல் ஓட்டிக்கலாம். இந்த தையல் ஓட்டி இதை திருப்பிக்கணும். நாம் 2.5 இன்ச் எடுத்துருக்குறோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் ஓட்டிக்கலாம். அடித்து இதை மறுபடியும் நாம் திருப்பிக்கணும். பாருங்கள், அப்படியே உள்ள பேனா விட்டு தான் திருப்புறேன்.
திருப்பிட்டு நாம் வந்து இதை வந்து அயர்ன் பண்ணிக்கணும். நீட்டாக அயர்ன் பண்ணிட்டோம்னா அந்த சுருக்கு இல்லாத நம்மளுக்கு நீட்டாக வரும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாக்லேட் மாடல் வெட்டி நம்ம வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது இப்படி திருப்பியாச்சு. பேனா மூடி உள்ளேயே நின்றுச்சு. அதை வெட்டி எடுத்து அவ்வளோதாங்க. இனி வந்து இதை தேய்ச்சிக்கலாம். இப்போ துணியில் வந்து நான் 1.25 இன்ச்சுக்கு கழுத்துக்கிட்ட மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை தேய்ச்சாச்சு. அந்த தையல் வந்து சென்டரில் வர மாதிரி தேய்ச்சிருக்கிறேன். இப்போ 2.5 இன்ச்சுக்கு ஒவ்வொரு துண்டாக வெட்டிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு சாக்லேட் மாடலுக்கு கரெக்டாக 2.5 இன்ச்சு தான். இப்போ கழுத்துக்கு கீழே 1.25 இன்ச்சுக்கு ஒரு ரவுண்டு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து 2.5 இன்ச்சுக்கு இதே மாதிரி இப்படி பீஸுகளை வெட்டுறோம். கரெக்டாக 2.5 இன்ச்சு தாங்க, அதுக்கு இதை வெட்டக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ 2.5 இன்ச்சு சரி பாதியாக மடித்து இப்படி ஒரு கோடு மறையும் போட்டுக்கலாம். அந்த இடத்த இப்படி பிடிச்சி நம்ம தையல் நூல்லையே இப்படி நல்லா சுற்றி கரெக்டாக இப்படி பிடிச்சி நல்லா சுற்றி பூ கட்டுற மாதிரி ஒரு 2 மழுக்கு போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், ஒரு மாடல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே தான் சரி பாதியாக பிடிச்சி நம்ம இப்படி நெகத்தில் ஒரு கீறி விட்டோம்னா கூட அந்த இடம் நம்மளுக்கு மடிஞ்சு கொடுக்கு. இப்போ அது பூ கட்டுற மாதிரி இப்படி பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா பீஸையும் அதே மாதிரி செஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி எல்லா பீஸையும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பீஸையும் அதே மாதிரி பண்ணியாச்சு. இதுதான் சாக்லேட் மாடலு. இப்போ கழுத்தில் பாருங்கள், நான் நாட்டெல்லாம் வச்சுட்டேன் ரெடியாக. இப்போ கழுத்தில் சரிபாதி அளவுக்கு அந்த நாம் 1.25 இன்ச்சுக்கு வரைஞ்சிருக்கிறோமா, நாம் அந்த இடையில பூ கட்டின மாதிரி கட்டினது கரெக்டாக அந்த முடிச்சு வந்து அந்த 1.25 இன்ச்சு அந்த கோட்டு மேலே இருக்கணும். கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே வர்ற மாதிரி சரியாக வச்சு நம்ம ஒரு தையல் ஓட்டிக்கணும். அதுக்கு தான் அந்த 1.25 இன்ச்சு வரைஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டு 1.25 இன்ச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் ரவுண்டு போட்டேன். அந்த வீடியோ இதாகலை, கவர் ஆகலை நான் வீடியோ எடுத்ததில். இப்போ கரெக்டாக அந்த முடிச்சு பகுதி வந்து கரெக்டாக நம்மளுக்கு அந்த கோட்டு மேலே வர்ற மாதிரி வச்சே தான் தைக்கணும். அப்போ தான் சரிபாதி அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. இப்படியே தான் ஏகமாக. ஆனால் நம்ம ஆரம்பிக்கிறது சரிபாதியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். ப்ளவுஸில் நம்ம மேலிருந்து தைச்சிட்டு வந்தோம்னா அந்த கார்னர் பகுதியில் வரையில் ரொம்ப நெருக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சாக்லேட் மாடலு. அதனால் பாதி அளவுலேருந்து தைச்சோம்னா நல்லாயிருக்கு. இப்போ பாதி அளவு வச்சாச்சு. நீ இந்த பாதியிலிருந்து அப்படியே வச்சுக்கலாம். நம்ம மேலிருந்து வச்சுட்டு வந்தோம்னா இந்த கழுத்தோட கார்னர் பகுதியில் ரொம்ப நெருக்கி இருக்கிற மாதிரி இருக்குது அந்த சாக்லேட் மாடல். இப்போது இந்த பகுதியிலிருந்து மறுபடியும் ஏகமாக அதே மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த முடிச்சு பகுதி நம்மளுக்கு அந்த கோட்டில் வர்ற மாதிரி தான் வச்சு நம்ம அடிக்கிறோம். அப்போ தான் ஒரே மாதிரி இருக்குது, 2 பக்கம் மேலே கீழே எச்சு கம்மி இல்லாத ஒரே மாதிரி வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இனி அந்த ஓரத்தில் ஏகமும் ஒரே மாதிரி அப்படியே தையல் அடிச்சுட்டு வந்துடலாம். கரெக்டாக அந்த கோட்டுக்கு நம்ம அந்த முடிச்சு வந்துடுதா, நம்ம இந்தள்ள எந்த அளவு ஸ்டிச்சிங் தைச்சிருக்கிறோமோ அதே மாதிரியே தான் அந்தள்ள அதே மாதிரியே ஒரு பாயிண்ட் அளவு தான் ஓர விட்ருக்குறோம். அதே மாதிரியே தான் அந்தள்ளையும் விட்டு அப்படியே அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கார்னர் பகுதியில் ஒரு கொஞ்சம் தான் கேப்பு வருது. இல்லாட்டி நம்ம மேலிருந்து வச்சுட்டு வந்தோம்னா இந்த கார்னர் பகுதியில் ரொம்ப நெருக்கி வந்துடுது. அது வந்து அந்த இடம் ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி பாதி அளவுலேருந்து வச்சோம்னா தான் நம்மளுக்கு நீட்டாக வருது. அதுக்கு ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இனி நாம் இதுக்கு 2 ஓரத்துக்கு லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம்.
லேஸ் பாருங்கள் முன்பக்க ப்ளவுஸில் முன்பக்கத்துக்கு வேணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்ருக்குறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பீஸ் வந்து முன்பக்கத்துக்கு வச்சு அடிச்சுக்கலாம். அப்படியே கார்னரில் அப்படியே ஓரமாக அப்படியே வச்சு அடிச்சுட்டே வரோம். எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், முதல் தடவைக்கும் லேஸ் வந்து ரொம்ப இழுத்துறக்கூடாது. இழுத்துட்டோம்னா அந்த வளைவு பகுதிகளில் ரொம்ப டைட்டாக வர்ற மாதிரி வரும். அந்த வளைவு வரையிலலாம் கொஞ்சம் லூஸ் விட்டுக்கணும். அதுக்காக சுருக்கும் வைக்கிறதில்ல, கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா நம்மளுக்கு 2வது தையல் ஓட்டையில் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிட்ருக்காது. இந்த பக்கமும் அதே மாதிரி முன்பக்கத்துக்கு கொஞ்சம் விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது அந்த கார்னர் பகுதி அடிக்கிறக்கெல்லாம். அதே லேஸை வந்து இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடம்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு லேஸ் அடித்தாச்சு. இனி இந்தெல்லாம் ஓரத்துக்கும் ஒரு லேஸ் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அடிக்கணும். கரெக்டாக அந்த பீஸுக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி வச்சு அடிச்சுக்கிறோம். கார்னர் பகுதிகளாக லேஸு கொஞ்சம் லூஸ் விட்டு அப்படியே அடிச்சுட்டு வரோம். அவ்வளோதான், இன்னொரு தையல் ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. இனி வந்து ஒவ்வொரு பீடு வச்சுக்கலாம். இடையில அந்த இடத்துல சாக்லேட் மாடல் இதில் இடையில ஒவ்வொரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். காப்பர் கலர் தான் இது, காப்பர் கலர் ஜரிகை தான் இந்த புடவையில் வருது. அதனால் காப்பர் லேஸு காப்பர் பீடு தான் வைக்கிறேன். இதே மாதிரி எல்லா இதுக்கும் ஒவ்வொரு பீடு வச்சிட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்குது. ஒவ்வொரு பீடுக்கு 2 தடவை ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பீடு ஆடாத அப்படியே இருக்குது, ஒரே நல்லா கெட்டியாக பிடிச்ச மாதிரி இருக்குது. இல்லாட்டி அந்த பீடு மட்டும் ஆடி ஆடி இந்தெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஒரு தடவை கோர்த்து தைச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு தடவை அதே பீடில் கோர்த்து வாங்கிக்கணும். மறுபடியும் இன்னொரு தடவை எடுத்து அதில் கோர்த்து வாங்கினா தான் நல்லா பீடு ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றுக்கு. நீ அடுத்த இதில் குத்திக்கலாம். அவ்வளோதாங்க, நீ பீடு வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லாம் வேலை முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.